ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம செகண்ட் பார்ட் பார்க்கலாம் வாங்க. இவங்க ஒய்ஃபை காணான்னு சொல்லிட்டு இவர் வந்து லைவ் வராரு. வந்ததுக்கு அப்புறமா வந்து இவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இவர் பேர் வந்து லீன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து சொல்றாரு, என்னை யாரு ரொம்ப லவ் பண்ணாங்களோ அவங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அங்க வந்து கேக் ரெடி பண்றாங்க. கேக் ரெடி பண்ணிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து அயன் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அவங்களுக்கு பர்த்டே போல. அவங்க எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா வந்து அவங்க அதை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து அவரு நினைச்சு பார்த்துட்டு வந்து அதெல்லாம் அவ போயிட்டா, இப்பதான் அவ போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. ஒய்ஃப், எனக்கு தெரியும் நான் தான் தப்புன்னு. நம்ம தெரியாம டிவோர்ஸ் எல்லாம் கூட பண்ணிட்டோம். ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல பண்ணிட்டேன். இனிமேல் நான் எதுவும் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு ஒன்னொரு சான்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப வந்து யாரோ கதவு தட்டுறாங்க. அவங்க ஒய்ஃப் தான் வந்துட்டாங்கன்ட்டு போய் பாக்குறாங்க. இல்ல, ஒய்ஃபோட தங்கச்சி வரா. வந்ததுக்கு அப்புறமா வந்து நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்ல. இல்ல, நீங்க லைவ்ல இருக்கீங்கல்ல, அதை பார்த்தேன், அதனாலதான் வந்து சீக்கிரம் ஓடி வந்தேன். ஏன்னா எங்க அக்கா வீட்டுக்கு வரணும்ல, நானும் தப்பு பண்ணிருக்கேன், நான் அவகிட்ட சாரி கேட்கறதுக்காக தான் வந்தேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. இனிமேல் எங்க அக்காவை பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறா. நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிட்டோம், அதனாலதான் அவ இப்படி தண்டனை கூட்டிட்டு போயிட்டான்னு அவரு சொல்றாரு. நான் பண்ண தப்ப வந்து நானே சரி பண்றேன் அப்படின்னு சொல்றா. இந்த குடும்பத்துல என்னையும் சேர்த்துக்கங்க, எனக்கு தெரியும் நான் தான் தப்பு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நானும் வந்து அக்கா கிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நானும் லைவுக்கு வரேன், ஏன்னா நான் சாரி கேட்கறங்காட்டி எங்க அக்கா திரும்பி வருவான்னு சொல்லிட்டு அவளை அழுகிறா. அப்புறம் இவரு வந்துட்டு அப்புறம் அவ என்ன சொல்றான்னா வந்து எனக்கு இந்த உலகத்திலேயே என் அக்கா மட்டும்தான் இருக்கா, வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்றா. அப்ப அவரு ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. இவங்க கேட்டு எல்லாமே 3 பேரும் சேர்ந்து கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டுதான் வந்து அவ சொல்லுவா, ஹீரோயின் சொல்லுவா, என்னன்னா நீங்க 2 பேர் மட்டும்தான் எனக்கு ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு இந்த உலகத்திலேயே இருக்கீங்க, நீங்க 2 பேர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவா. அதை நினைச்சு பார்த்துட்டு இவரும் இதே சொன்னங்காட்டி சரி வா, அவ உன்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுவா, உன்னை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், சரி வா 5 நிமிஷத்துல மறுபடியும் லைவ் போடலாம் அப்படின்பா. இவ சரின்னு உள்ள வரும்போது வந்து அவ வயிற்றுல கைய வச்சுட்டு, பிரதரின்ல எனக்கு வயிறு ஒரு மாதிரி வலிக்குது அப்படின்பா, அதனால நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லுவா. ஏன் என்னாச்சு அப்படின்னங்காட்டி, இல்ல என் அக்கா காணான்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லா சாப்பிடவே இல்லை, அதனாலதான் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுங்கம்பா. சரி உள்ளவா, நான் பால் போய் காய்ச்சறேன்னு சொல்லிட்டு அவரு போயிடுவாரு. அப்பதான் நைவா சொல்லுவா, வா என்னென்ன பண்ண போறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ மைண்ட் வாய்ஸ்லயே கொஞ்சம் பேசுறா. பேசினதுக்கு அப்புறமா இவளும் வந்து உள்ள போயிடுறா. நீ இனிமேல் உண்மை வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவ நினைக்கிறா. அவ போய் அவங்க அக்கா ட்ரெஸ் எல்லாத்தையுமே போய் போட்டுக்கிறா. போட்டதுக்கு அப்புறமா வந்து இவளும் வந்து லைவ் போறாதா. லைவ் போல போட்டோ எடுக்கிறா. போட்டோ எடுத்துட்டு வந்து அங்க என்ன பண்றான்னா இவ வந்து மெசேஜ் பண்றா. அதே சேம் டைம் வந்து இவர் வந்து அங்க பால் காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு மெசேஜ் வருது. சரின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த ஹேண்ட்பேக்ல தான் போன் இருக்கு, அது அவசரமா அவர் எடுத்து பாக்குறாரு. அப்பதான் வந்து அதுல வந்து இவதான் போட்டோ போடுறா. போட்டோ போட்டது இல்லாம வாய்ஸ் மெசேஜும் அனுப்புறா. அக்கா, இப்ப நீ உன் வீட்டுல இல்ல, உன் ட்ரெஸ், உன் பெட்டு எல்லாமே, உன் ஹஸ்பண்ட் எல்லாமே எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிடுறா. இவர் அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிட்டு ஓடி போறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா வந்து நீ என்ன, நம்ம 2 பேரும் வந்து லவ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன், அதனாலதான் நான் இப்படி இது பண்ணனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அது மட்டும் இல்ல, நீ போயிட்டாலா ஒன்னும் அவரு ஒன்னும் ஃபீல் எல்லாம் பண்ண மாட்டாரு, ஏன்னா வந்து அவருதான் உன்னை லவ்வே பண்ணல, சும்மா ஒரு 2 நாள் 3 நாள் வந்து வழி பண்ற மாதிரி இருப்பாரு, சோகத்துல இருப்பாரு, அப்புறம் அவரு சரியா போயிடுவாரு அப்படின்னு வந்து இவ அப்படியே பேசிட்டு இருக்கிறா. அப்பதான் அவ பேசிட்டு இருக்கும்போது அங்க ஏதோ டேபிள்ல வந்து பழைய போட்டோஸ் இருக்கு. போட்டோஸ் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்ததுக்கு அப்புறமா சொல்றா, இந்த போட்டோலாம் இவ்வளவு நாளா நீ வச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த போட்டோலாம். உண்மையாவே அந்த டைம்ல இருந்தே நான் வந்து பிரதர் இன்லாவை வந்து சீக்ரெட்டா வந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசுறா. இது எல்லாத்தையுமே இவர் வந்து ரூம்க்கு வெளியே நின்று கேட்டுறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, அவரு பிளைண்டா இருந்தாருல்ல, அவரு கார் ஆக்சிடென்ட் பண்ணனதே நான் தான் தெரியுமா, முட்டாள் மாதிரி அது தெரியாம கூட இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே வந்து அவர்கிட்ட சொத்து இருக்குதுங்கிறதுக்காக தான் மட்டும்தான் பண்ணினேன் அது அப்படின்னு சொல்றா. இப்ப பாத்தியா, கடைசியில அவரு கண்ணும் கிடைச்சிருச்சு, அப்புறம் நாங்க 2 பேரும் தான் இப்ப சந்தோஷமா இருக்கோம்னு சொல்றான். அதெல்லாம் கேட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. அப்பனா என்ன காப்பாத்தினது அவதானவா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பிளாஷ்பேக் போறாங்க. ஏன்னா அவ கார் ஆக்சிடென்ட் பண்ணிடுவா, இவங்க அக்காவுக்கும் அடிபட்டுரும். அப்ப இவருதான் வந்து எழுப்புவாரு.
ரெண்டு பேரும் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. இருக்கிறப்ப அவங்க ஹீரோயின் தான் வந்து பாத்துப்பாங்க. அப்ப வந்து இவர் வந்து கண்ணை ஓபன் பண்ணுவாரு. ஓபன் பண்ணனதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஹீரோயின் தான் தெரிவாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நீதான் என்ன காப்பாத்தனையா அப்படின்பா. ஆமா நான் தான் காப்பாத்தனேன் அப்படின்னு சொல்லுவா. நான் கண்ணை ஓபன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் பாக்குறது ஒன்னதான் அப்படின்பா. உன் பேர் என்னங்காட்டி என் பேர் வந்து ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து பிளாஷ்பேக்கா வந்து இவர் நினைச்சு பார்ப்பாரு. அப்பனா நீ எத்தனை வருஷமா வந்து என்ன இப்ப இது பண்ணதான் நீ இவ்வளவு ரிவெஞ்ச் வச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அப்படியே ரொம்ப கோபமா வரும். இனிமேல் நான் உன்ன என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வருவாரு. அப்படியே கதவை உடைச்சிட்டு வந்து இவளை கொலையே பண்ணிடலாம்னு சொல்ற மாதிரி தான் நான் உன்னை கொலை பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டதுக்கு அப்புறமா அவர் சொல்லுவாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இதெல்லாம் எனக்கே பண்ணிருப்ப, இவ்வளவு நாளா பொய்ய சொல்லிட்டு ஏமாத்திட்டு நடிச்சிட்டு இருக்கிறியே, இப்படி எல்லாம் எப்படி உண்மையை மறைச்சிட்டு உன்னால இப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லுவாரு. உன்னாலதான் நான் அவளை திரும்ப திரும்ப ஹேட் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிக்கிறாங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படிமா, நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்லை, நிறுத்து. உனக்கு வந்து என்கிட்ட இருக்கிற சொத்து தானே முக்கியம். சொத்து இல்லைன்னா எனக்கு கண்ணு தெரியலன்னா நீ அப்படியே விட்டுட்டு போயிருப்பேல, சொத்துக்காக நீ என்ன வேணா பண்ணுவேல அப்படிமா. ஆனா இவன் நடிக்கிறதுக்காக இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க, நான் உங்களை லவ் பண்றேன், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீ ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவத்துல இருக்கிறாரு அவரு. அப்ப ஒரு பிளாஷ்பேக் வந்து நினைச்சு பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி மேரேஜ் சர்டிபிகேட்ல காமிச்சு போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சோகத்துல இருப்பாங்க. அதெல்லாம அவர் சொல்றாரு, இங்க பாரு எவ்வளவு எல்லாம் தப்பு பண்ணிருக்கோம், அப்ப அவளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும், அவ அக்கான்னு கூட நீ பார்க்காம தானே இதெல்லாம் பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. இப்ப நான் உன்ன என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு இவங்களை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போய் என்னன்னா வந்து இவங்களுக்கு வந்து அபார்ட் பண்ணதான் வைக்கிறாங்க. ஏன்னா உனக்கும் இது கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ வந்து இல்ல அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நான் பண்ணது தப்புதான், குழந்தை வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ரொம்ப இது பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னு கேளுங்கன்னு சொல்றாரு. நீ சொல்றத கேட்கல நான் தயாரா இல்ல அப்படிங்காங்க. நீங்களும் இத்தனை நாளா லவ் எல்லாம் ஒண்ணும் பண்ணல, நீங்களும் சும்மா தானே நடிச்சிட்டு இருந்தீங்க, அப்புறம் என்ன எல்லாத்தையும் என் மேல தப்பு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்குதான் வந்து அவர் மறுபடியும் அடிச்சிடுறாரு. அடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீதான், நீ எல்லா உண்மையும் மறைச்சிட்டுதான் நீ வந்து என்னை இப்படி பண்ணிருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ்வளவு பேசுவா. ஆனாலுமே இவர் இதெல்லாம் பண்ணவே மாட்டாரு இவளை. அப்ப ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. என்னன்னா ஒய்ஃபுக்காக வந்து டைமண்ட் ரிங் வாங்கியிருப்பாரு. அப்ப வந்து இவ ஓபன் பண்ணி பார்த்துட்டு டைமண்ட் ரிங் அக்காவுக்கா, அவ வீட்டுல தானே இருக்கா, அவளுக்கு எதுக்கு டைமண்ட் ரிங் எல்லாம், நாளா இது வரைக்கும் ரிங் போட்டதே இல்லை, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ என்ன பண்ணுவான்னா போய் அந்த ரிங்கை வந்து இவ போட்டு பாப்பா. போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா வந்து அவர்கிட்ட கேட்பா, எனக்கு எப்படி இருக்குது பிரதரின்லாம், நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அவரு வந்து நல்லா இருக்குது அப்படின்பா. அப்பனா இதை நான் வச்சுக்கவா அப்படின்னா, சரி நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. இதெல்லாம் தான் வந்து அவர் வந்து நினைச்சு பார்ப்பாரு. நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறம் பாரு, நீ பாரு என்னை எவ்வளவு ஏமாத்தி அவளுக்கு எதுவுமே கொடுக்க விடாம பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீங்க தான் லவ்வே பண்ணல, சும்மா லவ்வே பண்ணலன்னு சொல்லாத, அவதானே போயிட்டா, இனிமேல் வரமாட்டாங்கிறா, அதெல்லாம் இல்ல அவ வருவா, நீ இப்படிலாம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவளுக்கு அபார்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு டாக்டர் கிட்ட. உங்களுக்கு அபார்ஷன் பண்ண சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே அவங்க ஒய்ஃபை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படியே வந்து அவர் நடந்து வர்றாரு. எங்க நடந்து வர்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணு தெரியாம இருந்தப்ப அங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ண இடத்துக்கெல்லாம் வந்து அவர் வந்து நின்னுறாரு. நின்னதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த இடத்தெல்லாம் வந்து அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பிளாஷ்பேக் போகுது. என்னன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அங்கெல்லாம் மீட் பண்ணணும்ல, அந்த மாதிரி நினைச்சிட்டு அதெல்லாம் வந்து இவர் நினைச்சு பாக்குறாரு. அப்பெல்லாம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல இருந்து தானே நம்ம வந்து லைஃப வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா வந்து நீ இப்ப என்னை மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டியே, நான் இப்ப மறுபடியும் இதே இடத்துலயே வந்து நிக்கிறேன், ஆனா என் கூட இருக்கிறதுக்கு நீ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவர் அங்க கண்ணு தெரியாம அங்க உட்கார்ந்து இருப்பாரு. அப்ப வந்து இவங்க வர சவுண்டு மட்டும் அவங்களுக்கு கேட்கும். கேட்டதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுவாருன்னா எந்திரிச்சிருவாரு. எந்திரிச்சிட்டு நடக்கலான்னு சொல்லிட்டு போவாரு. நடக்கலான்னு போகும்போதுதான் வந்து இவங்க வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. அந்த வழியில கல் இருக்கிறதெல்லாம் வந்து ஹீரோயின் எடுப்பாங்க. அதெல்லாமே வந்து அப்படியே நினைச்சு பாக்குறாரு ஹீரோ. அவரு நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு, சாரி என்னை ஏன் நீ விட்டுட்டு போன, ஒரு டைம் ஆகுது நான் சொல்றத கேளு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் தான் தப்பு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அங்க கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு. அப்பதான் வந்து பின்னாடி இருந்து ஒருத்தவங்க கேக்குறாங்க, நீங்க வந்து லீடான அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா அப்படின்னு சொன்னாங்க. இல்ல உங்க ஒய்ஃப் வந்து இந்த ஹவுஸ வந்து டெனன்ட்க்கு எடுத்திருக்காங்க, இதை வந்து நீங்க கண்டிப்பா ஒரு நாள் வருவீங்கன்னு சொன்னாங்க, அதனால உங்களுக்கு இதை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க.
அப்பதான் வந்து அந்த லெட்டரை வந்து அவர் ஓபன் பண்ணி பாப்பாரு. இது என்னன்னா வந்து அதான் இந்த யூட்ரஸ் ரிமூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, அதுதான். அதுல இருந்து என்ன இருக்குன்னா இவங்களுக்கு வந்து டியூமர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப வந்து இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். என்னன்னா இவ்வளவு காசு போட்டு இந்த வீட்டை வாங்கணுமான்னு கேட்டிருப்பாங்க ஹவுஸ் ஓனர். அதை சொல்லுவாங்க இல்ல இப்ப யூஸ் இல்லைனாலுமே வந்து ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க எனக்கு வந்து கேன்சர் இருக்கு, என் வயிற்றுல குழந்தையும் இருக்குது, நான் இருப்பேன்னா இந்த குழந்தைக்கு பெத்தா வந்து எனக்கு கஷ்டம்னு சொல்றாங்க. என்ன நடக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஒருவேளை குழந்தை பிறந்துச்சுன்னா வந்து ஃபியூச்சர்ல குழந்தைக்கெல்லாம் இதை இந்த மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும். அதனால வந்து எவ்வளவு காசா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாங்க. அதனாலதான் இவங்க வந்து இந்த வீட்டவே வந்து நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு இவருக்கு கொடுத்துருப்பாங்க. அப்பதான் இவங்க சொல்லுவாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து அவங்க பார்த்தேன், அப்பதான் வந்து அவங்க வந்து இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, நீங்க வந்தா இதை கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இவரு அவங்க கிட்ட சொல்லுவாங்க அவங்க வந்து குழந்தை இருக்கிற பிளான்ல தான் அவங்க இருந்திருக்காங்க. ஆனா நான் என்ன பண்ணேன்னா நான் தான் அவங்க அம்மாங்கிற உரிமையவே நான் வந்து அவங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையும் கொண்டுட்டேனே, நான் தான் அந்த பாவி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அவர் அங்கிருந்து வீட்டுக்கு வந்துருவாரு. வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்து இவர்கிட்ட வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாரு. லெட்டர்ல வந்து இவங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னா வந்து நான் இந்த லெட்டரை நீங்க வாங்கி படிக்கிறீங்கன்னா அப்ப வந்து நான் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அவங்க நினைச்சது அதான் நீங்க அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல அந்த நிமிஷம் எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அப்படியே ஒரு கார்டன்ல இருக்கிற எல்லா பூவுமே அட் அ டைம்ல உதிர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நம்ம 2 பேரும் மெமரிக்காக மேரேஜ் ஒரே ஒரு போட்டோ மட்டும்தான் இருக்கு, மத்தபடி வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் போட்டோவே கீழே தூக்கி போட்டுருவாங்க. இனிமேல் இது இருக்கிறது வேஸ்ட்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து அவங்க ஓபன் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டே இருக்கும் போதுதான் வந்து அப்ப பாரு அப்ப கூட உங்ககிட்ட ஒரு உண்மை இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன், ஆனா இப்ப அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருப்பாங்க. நீங்க சின்ன வயசுல கூட நல்லா இருந்தீங்க ஆனா இப்ப அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இவங்க காலேஜ் டைம்ல வந்து யாரோ ஒருத்தவங்க அவங்க மேல ஃபுட்பால் அடிக்க போயிடுவாங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோ சார் தான் வந்து இவங்களை வந்து காப்பாத்திருப்பாரு. அதெல்லாமும் இவங்க எழுதி வச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு நாள் வந்து ஃபீவர் வந்திருக்கும், ரொம்ப முடியாம இருந்தேன். அப்ப நீங்க தான் வந்து என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க, எனக்கு சாப்பாடெல்லாம் கூட ஊட்டி விட்டீங்க. அதெல்லாம் வந்து நான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்ப வந்து ரொம்ப இனிப்பா இருந்துச்சு. ஆனா வந்து அப்ப போக போகதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது எல்லாமே பொய்ன்னு. இப்ப அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கசப்பா இருக்குது, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து லெட்டர்ல வந்து மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பாங்க. கடைசியா உனக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன், லைஃப்ல எப்பவுமே நீ ஹாப்பியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து லெட்டரை வந்து பினிஷ் பண்ணிருப்பாங்க. இவங்க லெட்டரை பினிஷ் பண்ணும்போது அந்த கவருக்குள்ள போடும்போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த ரிங் இவங்களுக்கு வந்து ஒரு சில்வர் ரிங் கொடுத்தாங்கல்ல அதையுமே சேர்த்துதான் பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க இவங்களுக்கு. லெட்டரை படிச்சுட்டு அவர் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாரு, கதறி கதறி அழுகுவாரு. அப்ப வந்து அந்த லெட்டரை அப்படியே கீழே போடுவாரு. போடும் போதுதான் வந்து அந்த லெட்டருக்குள்ள இருந்து ரிங்கள் விழுகும். ரிங் விழுகிறத பார்த்துட்டு இவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா போயிடும். அவங்க போன சோகத்துல வந்து இவங்க ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு இப்பதான் புரியுது ஒய்ஃப்னா எவ்வளவு ஹாப்பினஸ்ன்னு சொல்லிட்டு, நீ தயவு செஞ்சு திரும்பி வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாரு. எகைன்லி வந்து ஒரு பிளாஷ்பேக் தான் நினைச்சு பார்ப்பாங்க. டெய்லி இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இவங்க ஒய்ஃப் வந்து டிஃப்ரெண்டா வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் குக் பண்ணிட்டு இவர் வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களும் சாப்பிடாம கூட. அப்ப அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்து இவங்களுக்கு அப்படியே தூக்கமே வந்துரும். ஆனாலுமே இவர் வந்து வரவே மாட்டாரு. அதெல்லாமே அவரு நினைச்சு பாக்குறாரு. கடைசி வரைக்கும் அவர் வரவே மாட்டாரு. அதனால அவங்க சமைச்சது எல்லாத்தையுமே வந்து டஸ்ட்பின்ல தான் போடுவாங்க. அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு எப்பதான் வருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, நீ திரும்பி வந்துரு, நீ நினைச்ச மாதிரியே நாம இருக்கலாம், இப்ப எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஓல்டு மெசேஜஸ் எல்லாம் எடுத்து பார்த்து ஃபீல் பண்றாரு. எப்ப வீட்டுக்கு வருவீங்கன்னு கேட்டிருப்பாங்க. கம்பெனில ஓவர் டைமா ஒர்க் பண்ணாதீங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன், பிசினஸ் ட்ரிப் போகும்போது பார்த்து போங்க, நான் உங்களை மிஸ் பண்றேன், கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க, உங்களுக்காக சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கேன், இப்படி எல்லாம் அவங்க ஒய்ஃப் மெசேஜ் பண்ணுவாங்க. இவர் எதுவுமே ரிப்ளைவே பண்ண மாட்டாரு. ஆனா இப்ப அவர் படிச்சு பார்த்துட்டு நான் மறுபடியும் தனியா இருக்கிறேன், நீ தயவு செஞ்சு வந்துரு, நீ இல்லாம எனக்கு வீட்டுல இருக்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கதறி அழுகுறாரு. அதை பார்க்கும் போது நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. அப்ப அங்க வந்து யாரு வராங்கன்னா அந்த டாக்டர் தான் வராரு.
அந்த லெட்டர் கொடுத்தாருல்ல அவருதான் வந்து எகைன் வீட்டுக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க எகைன் வந்து ஒரு லெட்டர் மாதிரி கொடுக்குறாரு. இந்த லெட்டர்ல என்ன இருக்கும்னா இவங்க வந்து பிளட் டொனேட் பண்ணாங்கல்ல அப்ப வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க லெட்டர். அதுதான் வந்து எகைன் வந்து இவங்களுக்கே வந்து ரிட்டர்ன் அனுப்பியிருப்பாங்க. வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து சாகிறதுக்கு முன்னாடி வந்து நர்ஸ் கிட்ட கொஞ்சம் சொல்லி இருக்கிறாங்கலாம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவங்க வந்து கோமால இருந்து எந்திரிச்சிருக்கிற இப்ப போய் எங்க கிட்ட பிளட் கேக்குறீங்களே என் ஹெல்த்த பத்தி உங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி சொல்லியிருப்பாங்கல்ல அது எல்லாமே வந்து பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவர் இப்ப போய் டாக்டர் கிட்ட வந்து எல்லாமே என் ஃபால்ட் தான், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவ எங்க இருக்கிறான்னு சொல்லுங்க, அவ மெடிக்கல் ரெக்கார்ட்லாம் எனக்கு சொல்லுங்க, அவ இன்னும் உயிரோடவா இருக்கிறா என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் காலிலே கூட விழுதும் அழுகுறாரு. அவருக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு, இங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெக்ஸ்ட் வந்து ஒன்னும் ரெக்கார்டு காமிக்கிறாரு. இவர் இப்படி கெஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. இங்க பாத்துக்கங்க அவங்க சாகும் போது எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் தெரியுங்களா, நீங்க அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டீங்க, அட்லீஸ்ட் இனிமேலாவது அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும், விட்டுருங்க, அவங்கதான் வந்து உங்களை வந்து பேசக்கூடாது பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, இதுக்கு மேலயாவது அவங்க சொல்றத நீங்க கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி டாக்டர் சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கே வந்து என்னடா அது இப்படி எல்லாமா அவன் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அவரே ரொம்ப ஃபீல் பண்றாரு. இவரு ஃபீல் பண்ணி அழுது இவருக்கு வந்து மயக்கமே வந்துருது. அப்படியே வீட்லயும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இவரோட தங்கச்சி ஏதாவது கேக்குறாங்க. இவங்க வந்து மறுபடியும் வந்து லைவ் போறாங்க. எங்கேயா இருந்தாலும் என் சிஸ்டர் இதான் என் சிஸ்டர், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரு பார்த்தாலும் சரி எங்க அக்கா மறுபடியும் வந்துடணும், அவ கொஞ்சம் பொசசிவா தான் இருப்பா, சின்ன வயசுல இருந்தே எதுவுமே நான் எடுத்தாலுமே அவ என்னை தொடக்கூடாது இது அதுன்னு சொல்லுவா, என் பிரதர் இன்லா வந்து அவரு அது நான் வீட்டுல தனியா இருக்கிறாரு, என் குழந்தையும் அபார்ட் ஆயிருச்சு, தயவு செஞ்சு அக்கா வந்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவ போட்டோ காமிச்சு லைவ் போட்டுட்டு இருப்பா. இவ ஜஸ்ட் சிம்பத்தி கிரியேட் பண்ணதா இவ இதெல்லாம் பண்றா. இவளுக்கு மத்தபடி அக்கா மேல பாசம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ வரக்கூடாதுன்னு தான் இவ நினைச்சிட்டு இருக்கிறா. இவ மனசுக்குள்ள அப்படியே சந்தோஷம். இப்படி எல்லாம் லைவ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு அவர் பிரதர் இன்லா வந்து இவளை அப்படியே புடிச்சு தள்ளி விட்டுறாரு. இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, நான் தான் வந்து இவளோட பிரதர் இன்லா, எல்லாமே எங்க ஃபால்ட் தான், எல்லாமே என்னோட தப்புன்னு தான், நான் தான் வந்து அவளை ஏமாத்திட்டேன், அவ இருக்கிற வரைக்கும் அவளை பத்தி புரிஞ்சுக்காமையே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவளோட நியூட்ரஸ வந்து நான் தான் எடுத்துட்டேன், என் குழந்தையும் நான் தான் வந்து கொலை பண்ணிட்டேன், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இவதான் என்ன இது அது தப்பா சொல்லி இது பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவ வந்து இல்ல விடுங்க சொல்லாதீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க இப்படி எல்லாம், ஆனா இவர் இதெல்லாம் பண்ண மாட்டாரு, இவர் அப்படியே ஃபீல் பண்ணி பேசிட்டேதான் இருப்பாரு. அவர் அந்த லைவ்லயே வந்து முட்டி போட்டுட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. ஒரு நாள் வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப காய்ச்சலா இருந்துச்சு, ஆனா அப்ப கூட வந்து நான் இவ கூட சாப்பிடறதுக்காக வெளியே எங்கேயோ போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. எங்கேயோ இவங்க 2 பேரும் கார்ல போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு பிரதர் இன்லா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கால் பண்ணுவாங்க, ஹீரோயின், எனக்கு வந்து ரொம்ப ஃபீவரா இருக்கு, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, எப்ப வருவீங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டோன்னே வந்து இவ தங்கச்சிக்கு ஒரு மாதிரி இதாயிரும், நீங்க என்னை விட்டுட்டு போவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னா வந்து இல்ல நான் கொஞ்சம் மீட்டிங்ல பிஸியா இருக்கேன், நீயே டாக்ஸி எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு அவங்க ஒய்ஃப் கிட்ட. இதெல்லாம் தான் வந்து அவர் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் டே வந்து என்னன்னா இன்னொரு இது நினைச்சு பாக்குறாங்க. என்னன்னா 3 பேர் வந்து எங்கேயோ வெளியே போயிருக்கிறாங்க. அப்ப வந்து ரொம்ப மழை வேற. அப்ப வந்து இவ தங்கச்சி என்ன சொல்றான்னா, நானே ஏற்கனவே கன்சீவா இருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, மழையில் நினைஞ்சாலும் எனக்கு கோல்டு வந்துடும், ஒரே ஒரு அம்பர்லா தானே இருக்கு, நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவருமே இவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து உன் தங்கச்சிக்கு சளி பிடிச்சிக்கும், அவ பிரெக்னண்டா இருக்கா பாவம் இல்ல, நாங்க போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை மட்டும் வந்து நினையாம கூட்டிட்டு போவாங்க. இவளை அப்படியே விட்டுட்டு வந்துருவாங்க. இவங்க ஃபுல்லா வந்து மழையில நினைஞ்சிட்டே வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. எல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு எல்லாத்துக்கும் உண்மையாவே நான் ஸ்டீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வந்து சாரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனாலுமே இவங்களை ஒருத்தவங்க வந்து பிடிச்சிருப்பாங்கல்ல, அவங்களை தள்ளி விட்டுட்டு இவங்க தங்கச்சி வந்துடுவாங்க. போதும் நிறுத்துங்க, இதுக்கு மேல பேசாதேங்கம்பாங்க. பேசாம இப்பயாவது என்ன உண்மையை சொல்ல விடுறையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சொன்னதுக்கு அப்புறமா வந்து உனக்கு காரு வீடு எல்லாமே நான் தானே கொடுத்தேன், இனிமேல் உனக்கு எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே நான் திரும்ப எடுத்துக்கிறேன், நீ இனிமேல் ஒண்ணும் இல்லை, ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி அவளை துரத்திடுறாரு.
லீக்கு வந்து ஏதோ கையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த நர்ஸ் தான் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நர்ஸ் கிட்ட கேக்குறாங்க, அன்னைக்கு பிளட் டொனேட் பண்ணப்ப நீங்க தானே வெளியே நிக்க சொன்னீங்க, அவ சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா, சொல்லுங்க சொல்லுங்கங்கிறா. உன் நாடகத்தெல்லாம் நிறுத்து, அவங்க சாகும்போது எவ்வளவு கஷ்டப்படுத்தாங்க தெரியுமா, அதெல்லாம் உனக்கு அப்ப தெரியாது, இப்ப வந்து நடிக்கிறதுக்கு வந்துட்டியா, உனக்கு உன் ஒய்ஃபை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அவளை பத்தி ஒரு கவலை இல்ல, சும்மா நடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து கேட்க வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து திட்டி விட்டுருவாங்க. திட்டினதுக்கு அப்புறமா வந்து இல்ல சாரி, நான் உண்மையாவே திருந்திட்டேன், நான் ரொம்ப லைஃப்ல தப்பு பண்ணிட்டேன், அவ திரும்பி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த கீழேயே விழுந்துருவாங்க. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், கடைசி நிமிஷத்துல அவ என்ன சொன்னான்னு சொல்லுங்க, நீங்க தான் சாகரப்ப பாத்துருப்பீங்க, நான் இவ்வளவு பண்ணனங்காட்டி கடைசியில அவ ஆஷ கூட கையில தொடாத அளவுக்கு நான் பாவி ஆயிட்டேன், அவ திரும்பி வரணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்பாரு. அப்ப வந்து அந்த நர்ஸ் சொல்லுவாங்க என்னன்னா, அவங்க வந்து இன்னும் சாகலா இல்ல, அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கு, அந்த கேன்சர் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்றதுக்காக வந்து இப்ப புதுசா ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால அவங்க பாடியை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அந்த ஒரு இடத்துல உங்க ஒய்ஃப் வந்து எக்ஸ்பிரிமெண்டா இருக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த இடத்துக்கு தேடி இவர் ஓடி வருவாரு. ஆனாலுமே வந்து செக்யூரிட்டி வந்து இல்ல இல்ல இங்க எல்லாம் வரக்கூடாது, இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர், நீ வெளியே போம்பாங்க, இல்ல என் ஒய்ஃப் இருக்கா நான் போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அப்பதான் வந்து அங்க வந்து இந்த டிவில வந்து சொல்லிட்டு இருப்பாங்க என்னன்னா, இவங்க ஒய்ஃப் தான் சொல்லுவாங்க, நான் இன்னும் 3 நாள் தான் இருக்க போறேன், அதனால வந்து என் பாடியை வந்து ஃப்ரீஸ் பண்ண போறேன், இந்த இன்ஸ்டிடியூட்டுக்காக வந்து நான் கொடுக்க போறேன், ஒருவேளை நான் திரும்ப வருவேனா வரமாட்டேனான்னு தெரியல, எனக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல யாருமே இல்ல, அதனால வந்து இது என்னோட முடிவு தான், என் பாடியை வந்து நான் ஃப்ரீஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து இவங்க போய் அந்த ஒரு பாக்ஸ்குள்ள படுப்பாங்க. ஸ்டார்டிங்ல வந்து இந்த இதுலதான் படுத்திருப்பாங்க இவங்க. இங்க வந்து இவ தங்கச்சி வெளியே வருவா. ஆனா அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே வந்து அவளை முட்டையால எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சு எல்லாருமே வந்து அசிங்கப்படுத்துவாங்க. நீ எல்லாம் டீசென்டான பர்சனா, நீ எல்லாம் ஒரு இன்டீசென்ட் ஃபெல்லோ, உனக்கு அசிங்கமாவே இல்லையா, எப்படி நீ இப்படி எல்லாம் வர, உனக்கு கேவலமா இல்லையான்னு சொல்லிட்டு அவளை வந்து ரொம்ப கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவ பயந்து போய் காருக்குள்ள ஏறிடுறாரு. ஏறினதுக்கு அப்புறமா வந்து அவ பிரதர் இன் லாக் தான் சொல்றாங்க, எல்லாருமே என்ன சுத்தி வளைச்சிட்டாங்க, என்னால வெளியவே வர முடியாது போல, நீங்க கொஞ்சம் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. பிரஸ் வந்து எனக்கு ரொம்ப சல்ல பண்றாங்கன்னு சொல்றா. அப்ப வந்து சல்ல பண்ணாங்கன்னா நீ போய் செத்துரு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. இவங்க வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க, என்னடா அது அவரே நம்மள செத்துருன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப பிரதர் இன் லாக்கு என்னை விட சிஸ்டர் தான் முக்கியம் போலன்னு சொல்லிட்டு இவங்க வந்து திங்க் பண்றாங்க. லீ போய் இன்ஸ்டிடியூட்டுக்கு வெளியவே வந்து முட்டி போட்டு வந்து அவங்க ஒய்ஃப் எந்திரிப்பாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அங்க 2 டாக்டர்ஸ் வந்து பேசிக்கிறாங்க. அங்க பாத்தியா, இவருதான் வந்து 3 நாளாவே வந்து சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம வந்து முட்டி போட்டே இருக்காரு அப்படின்னா, நான் தெரியும் இவங்க ஒய்ஃப் வந்து ஃப்ரீஸ் பண்ணி இருக்கிறாங்க, அதனால டைரக்டர் சொல்லி இருக்கிறாரு பார்க்க கூடாதுன்னு, அதனாலதான் இவர் வந்து இங்க இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு மனுஷனை பாக்குறது ஆச்சரியம் தானே அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. தெரியல என்ன பிரச்சனைன்னு இவங்களுக்குள்ள, ஆனா இவங்க ஒய்ஃப் வந்து இவரை பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் அப்படி பசி மயக்கத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஸ்ட்ரெச்சரை எடுத்துட்டு வாங்க, இவரை கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்பதான் வந்து இவங்களை வந்து அந்த டைரக்டரே வந்து மீட் பண்றாரு. நீங்க வந்து ஜியோட ஹஸ்பண்ட் தானே அப்படிங்கிறாரு. ஆமா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்கதான் உங்களை பார்க்க விரும்பவே இல்லையில, அப்புறம் எதுக்கு நீங்க திரும்ப திரும்ப வந்தீங்க, ப்ளீஸ் அவளுக்கு என்ன ஆச்சு, அவ இருக்கிறாளா என்னங்கிறதையாவது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. சாரி, உங்களை வந்து அவங்க சாகிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, நீங்க வந்தா கண்டிப்பா வந்து உங்களை பார்க்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கடைசியா அவங்க வந்து அந்த பாக்ஸ்குள்ள போனாங்க. அவங்க சொன்னதை வந்து நாங்க கேக்குறோம், அதனால அவங்க சொன்ன வார்த்தைக்கு வந்து நீங்களும் மதிப்பு கொடுத்து தயவு செஞ்சு பார்க்க வராதீங்க, அவங்க வந்து பொழைப்பாங்களா பொழைக்க மாட்டாங்களாங்கிறது வந்து எங்களுக்குமே வந்து தெரியல, அதே வந்து டவுட்ல தான் இருக்கு, டெக்னாலஜி வந்து இப்ப அவ்வளோ ஸ்பீடா டெவலப் ஆயிட்டு இருக்கு, ஆனாலுமே வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் தான் நினைக்கிறேன், உங்க ஒய்ஃப் வந்து சான்ஸ் இருந்தா வந்து இந்த உலகத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும் அவர் எந்திரிக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கும் எந்திரிக்கலாம், இல்லைன்னா 50 வருஷம் கூட ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா எதுக்குமே வந்து நாங்க கேரண்டி தர முடியாது, என்னதான் டெக்னாலஜி அவ்வளவு டெவலப்மெண்டா இருந்தாலுமே அதுலயும் கொஞ்சம் ரிஸ்க்லாம் இருக்கும்,
மேபி உங்க ஒய்ஃப் வந்தாலுமே வந்து எல்லாத்தையுமே வந்து மறந்துடுவாங்க மெமரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பதான் அவர் கையை பிடிச்சிட்டு சொல்றாரு, என்னோட சொத்து எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு எழுதி வைக்கிறேன், தயவு செஞ்சு என் ஒய்ஃபை காப்பாத்துங்க அப்படிங்க. உண்மையாவா? ஆமா, எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு காசா இருந்தாலும் பரவாயில்ல, என் சொத்து எல்லாத்தையுமே தந்துறேன்னு சொல்லிட்டு இவர் எழுதி வச்சுக்குவாரு. அப்புறம் டெய்லியுமே வந்து இவங்களுக்காக வந்து அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு வெளியே வந்து ரோஸ் வச்சுட்டே வந்து வெயிட் பண்ணுவாரு. எந்திரிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. 50 வருஷமும் ஆயிரும், அவங்க எந்திரிச்சிருக்கவே மாட்டாங்க. இவர் கையில வச்சிருக்க ரோஸ் எல்லாமே ரொம்ப வாடியே போயிரும். இவருக்கும் வயசாயிரும். அங்க மறுபடியும் வந்து அந்த 2 டாக்டர்ஸ் வந்து பேசிப்பாங்க. என்ன பேசிப்பாங்கன்னா, இங்க பாரு, இவரு டெய்லியுமே ஒரு நாள் கூட தவறாம வந்து இவங்க ஒய்ஃபுக்காக வந்து ரோஸ் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, 50 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களே வந்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனாலுமே வந்து இப்ப வந்து இவங்க ஒய்ஃப் வந்து இது பொழைச்சிட்டாங்க. இவங்க ஒய்ஃபுக்காக வந்து இவர் எல்லா சொத்தையுமே வந்து இவர் எழுதி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அங்க இருந்து ஒருத்தர் வந்து உங்க ஒய்ஃப் வந்து பொழைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். இவரு வந்து அந்த ரோஸ் டெடி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு ஒய்ஃபை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவரு வருவாரு. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே அழகா ஸ்டைலிஷா வந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இவங்க வந்து 50 வருஷத்துக்கு அப்புறமா வந்து இவங்க பொழைச்சிருவாங்க. இவங்களை வந்து மீட்டிங் எடுக்கிறதுக்காக வந்து பிரஸ்காரவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து அவங்க எல்லாம் கேட்பாங்க, எப்படி நீங்க மறுபடியுமே வந்து இந்த இதுல வந்து ரீபத் ஆகி வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க, உங்க மெமரிஸ்ல லாஸ் ஆயிருக்குமே, உங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கானுங்காட்டி, இல்ல எனக்கு வந்து செகண்ட் சான்ஸ் கிடைக்குது, ஏன் கிடைச்சிருக்கு என் வாழ்க்கையில, ஃபர்ஸ்ட் பாஸ்ட்ல இருக்கிறது எல்லாத்தையுமே மறந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாட்டி புதுசா இந்த உலகத்தை பாக்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இவர் வந்து ஒரு பிளாஷ்பேக் போறாரு. இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆனப்போ வந்து இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு 2 பேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, நம்மளும் ஒரு நாள் வயசாகுவோம்ல, வயசானால என்ன நீ மறந்துட மாட்டேல அப்படிம்பாங்க. நீ மறப்பியா மறக்க மாட்டியான்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா நான் உன்னை மறக்க மாட்டேன், நீயும் நானும் வேற வேற இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இப்ப வந்து ஹீரோ வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. உங்க இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்து பொழைக்கிறதுக்காக வந்து ஒரு ஜென்டில்மேன் வந்து அவர் அசட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்கிறாரு, அவர் வந்து நம்ம கூட தான் இன்னைக்கு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அவர் ஓடி போவாரு. ஓடி போய் அப்படியே கால் தடுக்கி விழுந்துருவாரு. எல்லாருமே வந்து அவரை தான் வந்து திரும்பி பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயினுமே வந்து திரும்பி பார்ப்பாங்க அவர் விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் தான் போய் அவரை கைய பிடிச்சு தூக்கி விடுவாங்க. தூக்கி விட்டதுக்கு அப்புறமா வந்து உங்க பேர் வந்து இங்க டேக்லயே இருக்குதுங்களா லீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப தேங்க்ஸ், உங்க இதெல்லாம் அசட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்க ஃபவுண்டேஷனுக்காக கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள தேங்க்ஸ் பண்ணிட்டு அவங்க வந்து ஷேக்கன் பண்றதுக்காக கைய நீட்டுவாங்க. அப்ப வந்து அவர் வந்து ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாரு, இதே கைதான எனக்கு என்னென்ன வேலை எல்லாம் செஞ்சுச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சமைச்சது எல்லாமே வந்து இவரு நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இவரு கைய குடுக்கலான்ட்டு வருவாரு. அதுக்குள்ள வந்து ஹீரோயினை வந்து அங்கிருந்து யாரோ கூப்பிட்டுருவாங்க. அதனால வந்து அவங்க இருங்கன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க ஒருத்தர் வருவாரு. அப்பதான் வந்து அவர் தான் சொல்லுவாரு, இவருதான் வந்து எல்லாத்தோட சொத்தையுமே இந்த இதுக்காக எழுதி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. இவர் வந்து 2 பேர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிக்குவாங்க. நான் தான் வந்து இந்த ஸ்டாஃப், இந்த இன்ஸ்டிடியூட்ல ஒரு ஸ்டாஃப், அது மட்டும் இல்ல இவர் ஹீரோயினை வந்து இவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து போயிடுவாங்க. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ சார் இருக்காருல, புது ஹீரோ சார், இவர் சொல்லுவாரு, ரொம்ப தேங்க்ஸ், நீங்க இது பண்ணங்காட்டிதான் இவ வந்து பொழைச்சா, நாங்க 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம், இங்க பாத்தீங்களா நீங்க இதெல்லாம் வந்து எங்க வெட்டிங் ரிங்கு, ஆனா நீங்க தான் வந்து கண்டிப்பா வந்து எங்க கல்யாணத்துக்கு வந்து ஒரு சாட்சியா நின்று கல்யாணம் பண்ணி வைக்கணும், கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்லியிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வெட்டிங் டேவும் வந்துரும், கல்யாண நாளும் வந்துரும், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து அவர் லீ வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாரு. அப்ப வந்து அவர் கையிலயுமே வந்து அந்த சில்வர் ரிங்க வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப 2 பேருமே வந்து சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க சந்தோஷமா. இப்பதான் நம்ம மாப்பிள்ள சொல்லுவாரு, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கான முக்கிய ரீசனே ஒரு விட்னஸே வந்து அவர் நம்ம கல்யாணத்துல இருக்காரு, அவரை கூப்பிடுங்க, அவர்கிட்ட இருந்து நாம வந்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து லீ வந்து அந்த இடத்துக்கு வந்து அப்படியே தயங்கி முடியாம நடந்து வருவாரு. வந்ததுக்கு அப்புறமா இவங்க 2 பேரையும் கல்யாணம் இதுல பார்த்ததுக்கு அப்புறமா வந்து இவங்க மேரேஜ வந்து அப்படியே ரீகால் பண்ணி பார்ப்பாரு. இவர் அப்படியே கோட் போட்டு இருக்கிறதும் அவங்க வெட்டிங் கவுன்ல வர்றதும் அதெல்லாம் வந்து இவர் அப்படியே ரீகால் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு.
பொக்கே கொடுப்பாங்க லீ கிட்ட. லீயும் வந்து பொக்கேவை வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுப்பாங்க. பொக்கே வந்து ஹீரோயின் வாங்கிப்பாங்க. வாங்கினதுக்கு அப்புறமா வந்து இவர் சொல்லுவாரு, நான் உங்களை பிளஸ் பண்ற அளவுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஆளா இல்லைங்க. என் மேரேஜே வந்து என் மேரேஜ் வாழ்க்கையே வந்து வேஸ்டா போயிடுச்சு. நான் என் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். என்னை வந்து அவ ரொம்ப லவ் பண்ணா இந்த உலகத்திலேயே. ஆனா நான் வந்து அவளை ரொம்ப கஷ்டம்தான் படுத்தினேன். ஆனாலும் வந்து நான் உங்களை பிளஸ் பண்ற அளவுக்கு நான் வந்து குவாலிஃபைட்லாம் இல்ல. உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நான் என் மேரேஜ் லைஃப்ல பண்ணன தப்ப வந்து நீங்க 2 பேரும் பண்ணிடாதீங்க. 2 பேரும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. இவர் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே அப்படியே வந்து நடந்து வந்துட்டே இருக்கிறாரு. அங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மேரேஜ் கப்பல் வந்து கிஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ்ல வராங்க. இவர் அப்படியே நடந்து ஃபீல் பண்ணிட்டே வந்து முட்டி போட்டு விழுந்துடுறாரு. விழுந்ததுக்கு அப்புறமா ஒரு பாக்கெட்ல இருந்து வந்து இவர் கொடுத்த அந்த ஒரு சில்வர் ரிங்கை எடுத்து பார்த்தா அவரே வந்து கையில வந்து போட்டுக்கிறாரு. போட்டதுக்கு அப்புறமா இவரும் வந்து அந்த இடத்துலயே வந்து விழுந்து இறந்து போயிடுறாரு. இதோட வந்து இந்த பார்ட் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.